கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும்போது ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறோங்க வாழ்க்கையில். புதுசான நபர்களை நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில். யார் யார் எப்படின்றத வெளிப்படுத்த வைக்கிறாங்கல்ல, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மை தோற்றம் தெரிகின்ற பொழுது இவங்கன்னா இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி உண்மையாக பழகிடுங்க. நீங்கள் யாருன்றதை காட்டுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி மனிதர்களுடைய முகங்கள் வேறு வேறு இருக்குது. சிரிக்கும் போது அழகாக சிரிப்பாங்க, பேசும்போது அழகாக பேசுவாங்க. ஆனால் கோவம் வந்துட்டால் அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பிரதர், ஒரே மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏமாத்திடுறாங்க பிரதர். நம்ம அன்பாக பேசுகிறோம், அன்பை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நமக்கு சில பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் உண்மையான அன்பை கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து உதவி பண்ணுறீங்களா பண்ணிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3 சொல்லக்கூடிய அழகான வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா நிலைமையில் நம்மளை உயர்த்த போகின்றார். ஒரு கிரீடத்தை கொடுத்து நீ ஒவ்வொன்று இருக்க போகிற, என் கரத்தில் அரச மகுடமாய் விளங்க போகிற. கலங்காத, யார் என்ன சொன்னாலும் நீ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போவோம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாத, நான் இருக்கேன். ஆகவே எழும்பி பிரகாசியுங்கள். வேதாகமத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஆண்டவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது தவிர வேறு என்ன நமக்கு வேணுங்க? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை ஒளி வீசுதா, பிரகாசமாக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இருள் சூழப்பட்டு காணப்படுது. இருட்டில் இருக்க மாதிரி இருக்குது பிரதர். எப்போ எங்கள் மேலே வெளிச்சம் வரும்னு தெரியல. நாங்களும் எவ்வளோ முட்டி மோதி மேலே வரலான்னு பார்க்குறோம், வந்தாலும் கீழே தான் விழுந்துக்கிட்டே இருக்கோம். அடிகள் பல வாங்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகிற்கு நான் யாருன்றதை நிரூபிப்பேன்னு சொல்லி இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம்ல, விடாப்பிடியாக இருக்கோம்ல, அடம் பிடிக்கிறோம்ல. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியாகவோ குடும்பமாகவோ ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள். தினந்தோறும் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நல்ல விஷயமா இருக்கட்டுமே. பிரதர், என்கிட்டயே இல்லை பிரதர், எப்படி நான் கொடுக்க தேவையில்லைங்க. யாருன்னா சோர்ந்து போயிட்டா 4 வார்த்தை நல்லதாக பேசி பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் இருக்கும். பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். அவங்கள பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி ரொம்ப கவலையில் இருந்தேன், நீங்கள் சொன்ன அந்த ஆறுதலான ஒரு 4 வார்த்தை இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் பண்ணுறது மூலமாக நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். உங்கள் முழு இதயத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் நடங்கள். நிச்சயமாய் வாழ்க்கையில் மகிமையை காண்பாய். ஆண்டவரே, எங்களை உன் வழியில் நடத்திடுங்கப்பா. நாங்கள் போகும்போது வரும்போதும் உண்மையை பின்பற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்கப்பா. எந்த ஒரு கவலையும் எங்களை நெருங்க விடாதபடி செய்வீராக ராஜான்னு சொல்லி ஜெபியுங்கள். என் வாழ்க்கை உமக்கு மகிமைப்படுத்தட்டும் தகப்பனேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய கரங்கள் நம்மளை தொட்டு வழிநடத்த போகின்றது. நம்மளை எந்த பிரச்சனையிலையும் சிக்க விடாதுங்க. ஏன்னா இயேசுவோடைய கரம் நம்ம மேலே எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் புதிதாய் ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக ஜெபிச்சுட்டு பண்ணுங்கள். ஜெபத்தின் மூலமாக நம்ம கேட்கின்ற போது நிச்சயமாக கொடுக்க போகின்றார். உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் மட்டும்தான். நண்பர்கிட்டையோ இல்லை சொந்தக்காரங்கிட்டையோ நம்ம வாழ்க்கை இல்லை, ஆமாவா இல்லையா? ஸோ நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமே தவிர அடுத்தவன் உதவி செய்வான், அடுத்தவன் எல்லாமே பண்ணுவான், அடுத்தவன் பார்த்துப்போன்னு சொல்லி காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு என்ன வேணும், நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம தான் அதை பண்ணணுமே தவிர
யாரை நம்ப இல்லை. நம்ம நம்பணும் அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஆண்டவருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய கரம், உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்த வண்ணம் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்கிற ராஜா. சவால்களின் மத்தியிலும் உண்மையாய் உம்மை நேசிக்கவும் எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் சோர்வுற்று காணப்படுகின்ற பொழுது நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிற அந்த வார்த்தை எப்போதும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. நீதியின் பாதையில் எங்கள் நடத்துவீராக, மகிமையின் கிரீடத்தை எங்களுக்கு சூடுவீராக. உம்முடைய வருகை மட்டுமே அனுதினமும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இல்லாதவருக்கு உதவி செய்கின்ற மனதை கொடுங்க இயேசப்பா. எல்லோரும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. ஒவ்வொரு பெண் குழந்தைகளை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குற ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.